வணக்கம். நான் இயக்குனர் சேரன். நடைபெற்ற எழுத்தாளர் சங்க தேர்தலில் எனக்காக வாக்களித்து என்னை தலைவராக்கிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனப்பூர்வமான நன்றிகள். என்னையும் என் கூட நின்ற குழுவையும், அதாவது செயலாளர், பொருளாளர், துணைத் தலைவர், இணைச் செயலாளர், செயற்குழு உறுப்பினர்களை எல்லாருக்கும் வெற்றி பெற செய்ததோடு இன்னொரு அணியில் நின்ன நம்ம மூத்தோர்கள், நம்ம அண்ணன்கள், நம்ம சகோதரர்கள், அவங்களையும் இந்த குழுவில் நீங்களும் அவங்களோட சேர்ந்து அவங்களுக்கு வழிகாட்டுங்க, அவங்கள நல்லபடியாக யூனியன் நடத்துறதுக்கு ஒத்துழைத்து இந்த யூனியனை பெரிய இடத்துக்கு கொண்டுட்டு வாங்க அப்படின்னு நீங்கள் அவங்களுக்கும் வாக்களித்து எங்களோடு அனுப்பியதில் பெரும் மகிழ்ச்சி. எல்லாருக்கும் நன்றி சொல்கிறது இந்த வீடியோவாக இருந்தாலும் நான் ஒரு உத்தரவாதம் தருவேன். சொன்ன வாக்குறுதிகளை முழுதாக நிறைவேற்றுவதற்கு 24 மணி நேரம் நானும் என்னுடைய அணியினரும் உழைக்க தயாராக இருக்கிறோம். அதே போல நீங்களும் உங்களுடைய கருத்துக்களை, உங்களுடைய எண்ணங்களை, நீங்கள் இந்த சங்கம் எப்படி இருந்தால் இன்னும் சங்க உறுப்பினர்களுக்கு நலம் கிடைக்கும் என்று உங்கள் யோசனையில், இங்கே எல்லாருமே ஒவ்வொரு விதமாக வித்தியாசமாக வேறு மாதிரி திங்க் பண்ணுறவங்க. ஸோ அப்போ அந்த சிந்தனையை நான் உங்கள்கிட்ட எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன். அதற்காக காலம் குறித்து ஒரு 15 பேர் அல்லது 20 பேர் 20 பேராக உங்கள் எல்லாரையும் நாங்கள் கூப்பிட்டு பேசுவோம். எங்களுடைய முடிவு, எங்களுடைய எண்ணங்கள், எங்களோட சிந்தனைகள் மட்டுமே இந்த சங்கத்தை இயக்கிட முடியாது. நீங்களும் சங்கத்தில் உள்ள பிரச்சனைகளை புரிஞ்சுக்கணும். அதே நேரத்தில் சங்கத்தோட முன்னேற்றத்துக்கு நீங்களும் ஒரு தோள் கொடுத்து எங்களோட நிற்கணும். இது என்னோட தாழ்மையான வேண்டுகோள். இந்த சங்கத்தின் உறுப்பினர்கள் அவர்களுடைய சந்தாக்கள், இந்த சந்தாக்கள் கட்ட முடியாமல் இருந்ததுனால இந்த வாக்களிக்கும் ஒரு உரிமையே இழந்தவர்கள், அதெல்லாம் வரும் தேர்தலில் இனி நடக்காது. எல்லா உறுப்பினர்களுக்கும் முறையாக சந்தா கட்ட சொல்லி வலியுறுத்தி கடிதமும், வாட்ஸ்அப்பில் செய்தியும், தொலைபேசி காலும் அனுப்பப்படும், செய்யப்படும். இதில் ஒரு 108 பேர் எனக்கு அவங்க கட்டாமல் இருந்ததே ஒரு பெரும் மன உளைச்சலை ஏற்படுத்திச்சு. அதனால தான் அவங்க ஓட்டு போடாமல் எப்படி இருக்கலாம்? ஓட்டு போடுற உரிமை அவங்களுக்கு இருக்க. யார் இந்த சந்தா கட்டவில்லை என்ற செயலை முன்னிறுத்தி அவர்களுக்கு வாக்களிக்கும் உரிமையை பறித்தது அப்படின்ற யோசனை தான் சங்கத்திற்கு வந்ததுக்கு அப்புறமும் நான் அந்த உறுப்பினர்களுக்காகத்தான் சர்வீஸ் பண்ண தயாராக இருக்க போகிறேன். அப்போ வருவதற்கு முன்னாடியே அவங்களுக்கான சர்வீஸை தொடங்கினால் என்ன என்ற நல்லெண்ணத்தின் அடிப்படையில் தான் 108 பேரில் கிட்டத்தட்ட ஒரு 60-65 பேருக்கு நானே நேரடியாக தொடர்பு கொண்டு, நீங்கள் என்ன சந்தா கட்டலை, கட்டணும், கட்ட முடியுமா, கட்டுறீங்களா, கட்டினா தான் வாக்களிக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு 10-20 பேர் நேரடியாக கட்டினாங்க. மிச்ச பேர் என்னால் கட்ட முடியலை, நான் இங்கே இருக்கேன், எனக்கு லிங்க் ஒர்க் ஆகலை, ரோஹிணி மேடம்லாம் அவங்களோட லிங்க் ஒர்க் ஆகலைன்னு சொல்லியிருக்காங்க. நான் ஏன் ரோஹிணி மேடம் பேர் சொல்கிறேன்னா, நான் சொல்கிறது பொய் அப்படின்னு நினச்சிடக்கூடாது. அதுக்காக தான். இப்போ ரோஹிணி மேடம்லாம் எனக்கு லிங்க் இல்லை, நீங்கள் கட்டிடுங்க, நான் தரேன்னு இருக்காங்க. ஸோ உறுப்பினர்களோட இந்த வேண்டுகோளை நான் எப்படி நிராகரிக்க முடியும்? அப்படி சொன்னவங்களில் ஒரு 75% நாங்கள் பணம் கட்டுறோம். நம்முடைய உறுப்பினர்கள் தான், நம்முடைய சகோதரர்கள் தான். அவங்களுக்கு அந்த சந்தாவை கட்டிட்டோம்னா அவங்க வாக்கு செலுத்துவாங்களே. வாக்கு செலுத்துறது இவங்கெல்லாம் வாக்கு செலுத்திட்டா நமக்கு போடுவாங்களோ போட மாட்டாங்களோ, இல்லை நம்ம எல்லாரும் எதிரணிக்கு போயிடுவாங்களோ, நம்மையே அதை மெனக்கிடணுன்ற எண்ணம் சிறிதும் இல்லாமல் எல்லாரும் வாக்கு செலுத்தணும். அந்த உரிமையை அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கின்ற நல்லெண்ணத்தின் அடிப்படையில் தான் நான் அந்த முடிவை எடுத்து 108 பேருக்கு பணம் கட்ட சொன்னேன். நல்லதாக நினைத்து பாராட்டுபவர்கள் பாராட்டுங்க, தவறுன்னு சொன்னால் எனக்கு சுட்டி காட்டுங்க, நான் அதை மாற்றிக்கிறேன். ஆனால் அடுத்த தேர்தலில் சந்தா கட்டாதால் வாக்களிக்க முடியவில்லை என்ற நிலை ஒருவருக்கும் இருக்காது. எல்லாரையும் கொண்டு வந்துடுவோம். ஸோ இது இப்போதைக்கு ஒரு தலைவராகவும் செயலாளரையும் பொருளாளரையும் எங்களுடைய உறுப்பினர்களையும் தேர்ந்தெடுத்த உங்களுக்கு நான் செலுத்தும் முதல் வணக்கம், நன்றி. தொடர்ந்து உங்களுக்கு செய்திகளாக நடக்கும் நிலைகள் உங்களுக்கு தெரியப்படுத்தப்படும். நன்றி. எல்லாரும் பத்திரமா இருங்க. உங்கள் குடும்பங்களை பார்த்துக்குங்க, வேலைகளை பாருங்கள், எழுதுங்க நிறையா. உங்கள் வேலைகளை நீங்கள் எழுதி பார்க்கும்போது, எழுதி உங்களோட முயற்சிகளை நீங்கள் எடுக்கும்போது தான் நீங்கள் இந்த சங்கத்தோட தொடர்ந்து ஒரு பெருமைக்குரியவர்களாக இந்த சங்கத்தோடு இருக்க முடியும். இது என்னோட சகோதரனா என்னோட வேண்டுகோள். நிறைய எழுதுங்க. சரியா? நன்றி. வணக்கம்.